இன்றைக்கி நம்ம காங் த ஸ்கல் ஐலாண்ட் படத்தை பார்க்கலாம். 2017 வந்த படம். படத்தோட ஓப்பனிங்கில் வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும்போது சண்டை போட்ட 2 சோல்ஜர் வந்து இந்த ஐலாண்ட் மேலே வந்து விழுகிறானுங்க. ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. துப்பாக்கியால் சுடுறானுங்க. ஒரு கட்டத்தில் புல்லட் தீந்து போய் ஜாப்பனீஸ் சோல்ஜர் ஒருத்தன் தான் கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த அமெரிக்கன் சோல்ஜரை வெட்டுறக்கு ஓடிட்டு இருக்கான். அப்படி இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டிருக்க நேரத்தில் சைடில் ஒரு பெரிய கையை காட்டுறானுங்க. என்னடான்னு பார்த்தா 100 அடிக்கு ஒரு கொரிலா வந்து நிற்கிது. அதை பார்த்து இவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகிடுறானுங்க. அப்போ தான் இந்த படத்தோட டைட்டில் போடுறானுங்க, காங் த ஸ்கல் ஐலாண்ட். மொனார்க்கோட ஹெட் ஒருத்தர் ஸ்கல் ஐலாண்டோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்ரூவல் கேட்குறாரு. இங்கே நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, என்னென்னு பார்க்க அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்கவும் அப்ரூவல் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கூட ஒர்க் பண்ணுறவன் ஒருத்தன் இன்னும் 3 நாளில் ஒரு ரஷ்யன் டீம் அந்த ஐலாண்டை கடக்கும். அப்படி அவங்க கடக்கும்போது அவங்க பார்த்துட்டாங்கன்னா இது அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிரும்னு சொல்கிறான். அப்படி சொன்னதே அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்ரூவலும் கொடுத்துட்றாரு. கூடவே எங்களுக்கு ஒரு மிலிட்ரி டீமும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிலிட்ரி டீமை காட்டுறாங்க. அங்கே எல்லோரும் வேலை முடிஞ்சுது, இனி நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மிலிட்ரியோட அந்த டீமோட ஹெட்டு வந்து நம்ம எங்கே போகிறது, நமக்கு என்ன வீடாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அந்த டைமில் அவனுக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறாங்க. அவனும் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்புறம் மொனாக்கோட ஹெட்டும் அந்த ஒர்க்கரும் இவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, ஸோ ஒரு ட்ராக்கர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பார்க்க வராங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்புறம் அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு ஒருத்தியை கூப்பிட்றாங்க. இவ தான் நம்ம ஹீரோயின். அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுறாங்க. அந்த தீவை சுற்றி எப்போவுமே ஒரு புயல் இருந்துகிட்டே இருக்கும், அதனால தான் இந்த தீவு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியலை. நாம் அந்த புயலுக்குள்ளே உள்ளே போய் அந்த தீவுக்கு போய் நமக்கு தேவையான ரிசர்ச்சை பண்ணிவிட்டு 3 நாளைக்குள்ளே தீவோட வடக்கு சைடுக்கு நம்ம போகணும். 3ஆவது நாள் செகண்ட் டீம் இந்த புயலை சுற்றிட்டு வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ண வருவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்படியே இவனுங்க அந்த புயல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறானுங்க. இங்கே இந்த புயலை தாண்டுறதுக்கு கப்பல் யூஸ் பண்ண முடியாது, ஸோ ஹெலிகாப்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி எல்லாம் கடக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்படியே ஒரு வழியாக புயலை தாண்டி அந்த தீவுக்கு வந்துடுறானுங்க. தீவுக்கு வந்ததையுமே இவனுக்கு வேலையை ஆரம்பிச்சிடறானுங்க. பாம்பை தூக்கி வீசவும் அதில் எவ்வளோ ரேடியேஷன் வந்திருக்குன்னு பார்த்துட்ருக்கானுங்க. இவனுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு தென்னை மரம் பறந்து வந்து இவனுக்கு ஹெலிகாப்டர் மேலே ஒரு சொருகுது. என்னடான்னு எல்லாம் பார்த்தா இவனுக்கு பறக்கிற ஹைட்டுக்கு ஒரு கொரிலா வந்து நின்றுட்டுருக்கு. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அட்டாக் பண்ணுறானுங்க. பதிலுக்கு இதுவும் ஹெலிகாப்டர் உள்ள உடச்சி எரியுது. வந்ததில் பாதி பேர் அவுட்டு. அப்புறம் அந்த ஆர்மியோட ஹெட் இருப்பான்ல, அவனுக்கு வந்து இந்த மான்ஸ்டர் மேலே சரியான கோவம் வருது, என் ஆளுகளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது இருக்கிற ஹெலிகாப்டர்லாம் நொறுக்கி விட்டுட்டு போக இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக தனித்தனியாக கிடக்குறாங்க. அப்புறம் நம்ம ஆர்மி ஹெட்டு இருந்துட்டு கண்ணை காமிச்சு எங்களெல்லாம் வந்து சிக்க வச்சிட்ட, இந்த மாதிரி இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே நம்ம மொனார்க்கோட ஹெட்டுக்கிட்ட கேட்க, அவன் இது எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தெரியாது, ஆனால் இது நம்ம வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ டீம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாட்டை ஒன்று பார்க்குறாங்க. அதுவும் அந்த குரங்கு மாதிரியே பெருசாக இருக்குது, ஆனால் நல்ல வேலை அது எதுவும் பண்ணலை இவங்கள. நம்ம ஆர்மி ஹெட்டு இருந்துட்டு அந்த காங்கை விட மாட்டேன், எப்படியாவது அதை கொண்டுட்டு தான் நம்ம இங்கேருந்து போகிறோங்கன்னு ஒரு மாதிரி சவாதம் எடுக்கிறான். அப்புறம் இவங்க ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒருத்தனோட வாய்க்குள்ளேயே மூங்கில் இறங்கிடுது. எப்பட்றா வாய்க்குள்ளே மூங்கில் இறங்குதுன்னு மேலே பார்த்தா அது மூங்கில் இல்லைங்க, ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டரு. இப்போ அதுக்கிட்ட மாட்டி அவஸ்தைப்பட்டுட்ருக்கானுங்க. இதுலேயும் பாதி பேர் சாகுறானுங்க, பாதி பேர் தப்பிச்சிட்றானுங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ டீம் நடந்து போய் ஒரு ஆதிகால மனித குரூப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா ஈட்டியை தொண்டையில் இறக்கியிருப்பானுங்க. அப்போ ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் வந்து அவங்கள இவங்ககிட்டேருந்து காப்பாற்றுறான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த தீவுக்கு வந்து விழுந்து சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அவன் தான் இவன் கிட்டத்தட்ட 29 வருஷமாக இங்கே தான் இருக்கான். பிரிஞ்சு போனவங்களில் ஒருத்தன் தனியாக சுற்றிட்டு இருப்பான். அங்கே காங்கு வருது, அதை பார்த்து பயந்து இவன் பாறை பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். இவனுங்க கண்ட மணிக்கு சுற்றுப்பானுங்கள ஹெலிகாப்டரில், அந்த காயத்துக்கு வந்து தண்ணி வைக்கலான்னு சொல்லி காங்கு அங்கே உட்காண்ட்ருக்கும்போது அதோட சைஸுக்கு இருக்க ஆக்டோபஸ் வந்து இதை சாப்பிட பார்க்குது. அங்கே ஒரு பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில் காங்கு ஜெயிச்சிருச்சு. இப்போ காங்கு அந்த ஆக்டோபஸை தின்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ ஹீரோ டீம் அந்த ஆதிகால மக்களோட கிராமத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே அந்த அமெரிக்கன் சோல்ஜர் வந்து இவங்க காங்கை தான் வழிபடுறாங்க, ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க, இவங்களை அந்த பள்ளிக்கிட்ட இருந்து அந்த காங்கு தான் காப்பாற்றிட்டுருக்குன்னு சொல்கிறான். பள்ளியா, அது என்ன பள்ளின்னு கேட்கவும் அதெல்லாம் நிலத்துக்கடியில் வாழ்ந்துட்டுருக்கு, அதுக்கு கிட்ட இருந்து இந்த மக்கள் அந்த காங்கு தான் காப்பாற்றுதுன்னு சொல்லிகிட்ருக்கான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே காங்கை 2 பள்ளி ரவுண்ட் அப் பண்ணிடுது. ஆனால் அந்த சண்டையில் காங் தான் ஜெயிக்குது. சின்ன பள்ளியாக இருக்கனால பரவாயில்ல, இதுலேயே சைஸில் பெருசாக ஒன்று இருக்குது, அது வெளியே வந்தால் கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்ருக்கான்.
அதுக்கு ஹீரோ இன்னும் 3 நாளில் எங்களை கூப்பிட ஒரு படகு வரும், டைமுக்குள்ளே நாங்கள் வந்து தீவோட வடக்கு பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், 3 நாளில் நீங்கள் நடத்து சத்தியமாக வடக்கு பகுதிக்கு போக முடியாது, என் கூட வாங்கன்னு சொல்லி ஒரு போட்டை காட்டுறாரு. இதில் போகலாம், இதில் போனால் மேபி ஒரு நாளில் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அதில் போக பிளான் போடுறாங்க. இப்போ அந்த தனியாக சுற்றிட்டு இருந்தான்ல அவன் வந்து சோர்வாக ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கான். ஆனால் அதுவுமே ஒரு மான்ஸ்டர் தான். எந்திரிச்சு அந்த மரம் அப்படியே எந்திரிக்குது. ஆனால் அந்த மான்ஸ்டர் போயிடும். சரி போயிடுச்சுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பள்ளிக்கிட்ட மாட்டிக்கிறான். பள்ளி இவனை முடிச்சிருது. நம்ம ஆர்மியோட ஹெட்டு வந்து காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த காங்க கொலவன்றக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இதுக்கு நடுவில் அந்த போட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க கிளம்புறாங்க. போட்டில் ஒரு ரேடியோ இருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படியும் ஆர்மி டீம்கிட்ட பேசி இந்த 2 டீமுமே ஒன்றாயிடுறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம தப்பிச்சு போகலாம், தீவோட வடக்கு பகுதிக்கு போய் செகண்ட் டீமுக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்கிறான். அதுக்கு இவன் இருந்துட்டு, இல்லை என் ஆளுங்க பாதி பேர் காணோம், அவங்கள இப்படியே விட்டுட்டு வர முடியாதுன்னு இவன் சொல்லவும், ஒரு நாள் எல்லாரையும் தேடலாம், ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளில் நம்ம வந்து இந்த போட்டை யூஸ் பண்ணி வடக்கு பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு பேசி 2 பேரும் ஒரு முடிவுக்கு போகிறாங்க. அப்படியே இவங்க ஒரு இடத்துக்கு வரானுங்க. அங்கே பார்த்தா இந்த பள்ளிகள்லாம் வேட்டையாடி சாப்பிட்டு மிச்ச மீதியெல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து போடும் போல். காங்கு மாதிரியே 2 எலும்பு கூடு இருக்குது. காங்கோட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இந்த இடத்த சுற்றி ஒரு மாதிரி பச்சை கலரில் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பள்ளி பக்கத்தில் வந்து நின்னாலும் தெரியாது போல். அப்புறம் பள்ளி வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. அதில் பாதி பேர் சாகுறானுங்க. மிச்சம் மீதியெல்லாம் எப்படியும் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறானுங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் திரும்ப போயிடலான்னு சொல்லவும், இல்லை என் ஆளுகளை நான் கண்டுபிடிக்காமல் வர மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, இல்லை உங்கள் ஆளுகளாம் ஆல்ரெடி செத்துட்டாங்க, நீங்கள் விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும், செத்து போனவங்க கழுத்தில் மட்டும் இந்த செயின் எடுத்து காட்டுறான். இது உனக்கு எப்படி கிடச்சிருந்ததுன்னா, இந்த பள்ளியெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி வந்து கொட்டும்ல, அந்த இடத்துல இருந்து எடுத்து வச்சுருப்பான். அப்போ அவன் உண்மையை ஒத்துக்கிறான். நான் காங்க கொல்றதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த காங்க கொல்ற வரைக்கும் இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அமெரிக்கன் சோல்ஜர் வந்துட்டு, காங்கு தான் இந்த இடத்தவே பாதுகாக்குது அந்த பள்ளிக்கிட்ட இருந்து, அதை கொண்டுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, கஷ்டங்கிற மாதிரி சொல்ல ஒரு கத்தி எடுத்து அவனை மிரட்டுறான். பதிலுக்கு இவனுங்க துப்பாக்கி எடுத்து மிரட்டுறானுங்க. அப்படியே அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு முடிவுக்கு வருது. மறுபடியும் 2ஆக பிரியிறானுங்க. காங்க கொல்றதுக்கு ஒரு டீமும் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு டீமாக மாறி போயிடுறானுங்க மறுபடியும். அப்புறம் அந்த ஆர்மி டீம் வந்து காங்க கொல்றதுக்கு ஒரு ட்ராப்பை செட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஒரு ஹைட்டான இடத்துல நின்று ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்தில் காங்கு வந்துடுது. ஆனால் காங்கு அவங்க 2 பேர்த்தையும் எதுவுமே பண்ணலை, சும்மா பார்த்துட்ருக்கு. அப்புறம் ஆர்மி டீம் வந்து ஒரு பாம்பை வெடிக்க வச்சு அந்த காங்க அந்த ட்ராப் கிட்டே இழுக்கிறானுங்க. அப்புறம் ஹீரோயினும் நீங்கள் 3 பேரும் போட்டிருக்க இடத்துக்கு போங்க, அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும், அங்கே காங்கை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அமெரிக்கன் சோல்ஜர் வந்து, அதுக்கு நான் வராமல் எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க கூட ஜாயின்ட் ஆகிக்கிறான். இந்த பக்கம் காங்கு கரெக்டாக அந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிது. மொத்தமாக கொளுத்தி விட்டுறானுங்க. பட் அந்த நெருப்பில் இருந்தும் எந்திரிச்சு வந்து காங்கு சண்டை போடுது. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மயங்கி கீழே விழுந்துருது. அப்படி விழுந்ததோ அதை சுற்றி ஃபுல்லாக பாமை ஃபிட் பண்ணிடுறானுங்க வெடிக்க வைக்கிறதுக்காக. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் அந்த ஆர்மி சோல்ஜரும் உள்ளே வந்துடுறானுங்க. வந்து நீங்கள் காங்க கொல்லக்கூடாது, அதுதான் இந்த இடத்தவே பாதுகாத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் ஆர்மியோட ஹெட்டு வந்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரில. பட் ஆர்மி டீம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹெட்டுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிட்றானுங்க. இவனுங்க இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பெரிய பள்ளி வெளியே வந்துருச்சு. எல்லோரும் பயந்து ஓடிடுறானுங்க. அந்த சத்தத்தில் காங்கு வந்து எந்திரிச்சிருது. ஆனால் அந்த ஆர்மிக்காரன் மட்டும் எப்படி இந்த பாம்பை வெடிக்க வச்சு ஆகணும்னு ரிமோட் அமுக்க போகிறான். அதுக்குள்ளே காங்கு வந்து அவனை சட்னி ஆகிருச்சு. இப்போ அந்த பெரிய பள்ளிக்கும் காங்குக்கும் சண்டை போயிட்டுருக்கு. அதை ஹீரோயின் வந்து வீடியோ எடுத்துகிட்டே ஓடிட்டுருக்கா. இவனுங்க இந்த போட்டுக்குள்ளே போகிறக்குள்ளேயுமே ஒரு பள்ளி இவனுங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஆர்மி டீமில் ஒருத்தன், நீங்கள் போங்க நான் அந்த பள்ளியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கையில் கிரனேட் 2 ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த பள்ளி முன்னாடி வந்து என்னை சாப்பிடு அப்படின்னு வந்து நின்றுட்டுருக்கான். ஆனால் அந்த பள்ளி கொஞ்சம் சுதாரித்து வாழை வச்சு ஒரு அடி அடிச்சிருது. அவன் பறந்து தூரமாக இருக்கிற ஒரு மலையில் போய் வெடிக்கிறான். அப்படியே வெடித்து சாகுறான். அவனோட சாக்ரிஃபைஸ் வேஸ்ட்டாக போயிடுது. அப்புறம் அந்த பள்ளி இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கும். கரெக்டாக அதே டைம் காங்கும் அந்த இடத்துக்கு வந்து, இப்போ இந்த பள்ளிக்கும் அந்த காங்குக்கும் சரியான சண்டை போயிட்டுருக்கும். காங்கு ஒரு மரத்தை வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி காதோட ஒரு அடி அடிக்குது பள்ளியை. வேணால் பள்ளியும் விடுற மாதிரி தெரியல போட்டிக்கு. அதுவும் நல்லா சண்டை போட்டுட்ருக்கு. அப்புறம் காங்கு வந்து ஒரு பழைய நங்கூரத்தோட சங்கிலியில் வந்து மாட்டிக்குது, வெளியே வர முடியல. பள்ளி வந்து காங்கு சாப்பிட போகிற நேரத்தில் ஹீரோவும் மற்றவங்களும் அதில் இருக்க கன்னை வச்சு அந்த பள்ளியை டைவெர்ட் பண்ணி விட்றானுங்க. காங்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. அப்படியே காங்கு வெளியே வர்றப்போ அந்த கையில் இருந்த நங்குரமும் சேர்ந்து வந்துடுது. அதை வச்சு ஒரே அடி அடிக்குது பள்ளியை. ஹீரோயின் ஒரு மலை மேலே தனியாக நின்றுட்டுருப்பா. இந்த பள்ளியும் காங்கும் சண்டை போடுற டைமில் அவன் மேலேருந்து கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. அதை பார்த்து காங்கு அவளை போய் தூக்கிட்டு இருக்கும். ஹீரோயினா காங்கு வந்து கையில் வச்சுருக்கும். அதை வந்து அந்த பள்ளி நோட்டீஸ் பண்ணிடும். ஸோ அவள் கையில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கையை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்கும். ஒரு கட்டத்தில் நாக்கை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே முழுங்கி
ஆனால் காங்கு சும்மா இருக்குமா? காங்கு பிடிச்சி ஒரு இழுக்க அந்த ஃபோர்ஸில் நாக்கு மட்டும் இல்லாமல் குடல் வரைக்கும் எல்லாம் வெளியே வந்து விழுந்துருது. இப்போ அந்த பெரிய பள்ளி கதை அவுட்டு. அப்புறம் ஹீரோயினை வந்து காங்கு கீழே விட்டுட்டு போயிடும். அப்புறம் அவங்க போட்டில் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த அமெரிக்கன் சோல்ஜர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க ஃபேமிலியோட திரும்ப சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு. ஆனால் அந்த மொனார்க் டீம் வந்து ஹீரோயினும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, காங்கு அது மட்டுமே ராஜா கிடையாது, இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே காட்ஸிலா, கிடோரா, மாத்ரா, ரோடான் இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு காமிச்சு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இது அடுத்த படத்துக்கான லீடு. அடுத்த வீடியோவில் அந்த படத்தை பார்க்கலாம்.